வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான கோதுமை அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். இந்த கோதுமை அடை ரெடி பண்ணுறதுக்கு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப்பு, நல்லா பெரிய கப் அளவுக்கு நம்ம கோதுமாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் கப்பில் இருக்கிற ஆனியன், பெரிய வெங்காயம் இருக்கும் பார்த்திங்களா, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். கேரட்டு ஒரு கப்பு, முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு கப்பு. நெக்ஸ்ட்டு முருங்கைக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா இந்த இலையை மட்டும் நான் பறித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 3/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் மெஷர் பண்ணால் போதும். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் ஆட் பண்ணால் போதும். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே எம்டி ஹேண்டில் ஜஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்ன கப்பில் ஒரு வாட்டர் நம்ம எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி இந்த கோதுமை அடை பதத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான், கோதுமை அடை பதத்தில் நமக்கு இருக்குது. இப்போ தோசை சுடுற இந்த தோசை சட்டி இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது மேலே ஆயில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கையில் மாவு எடுத்து சின்ன சின்னதாக நம்ம ரவுண்டாக தோசைட்டியில் நம்ம இந்தமாரி அடை சைஸில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி ஒரு இதுக்கு வந்து 3லேருந்து 4 வரலையும் நீங்கள் சின்ன சின்னதாக இதமாரி தட்டி விடுங்க. இப்போது அது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அது மேலே லைட்டாக போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது டைரெக்டாக ஆயிலே நம்ம அந்த கோதுமை வடை மாரி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு ஆயிலில் போட்டால் பிடிக்காது, அதனால் நம்ம இந்தமாரி அடை மாரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நம்ம அதில் ஆயில் தேவையில்லாமல் அதில் எடுக்கும். ஸோ இந்தமாரி நம்ம டைரெக்டாக தோசைக்கல்லில் நம்ம இது பண்ணி இருக்கும்போது டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் போட்டுக்கிற இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். முருங்கைக்கீரை, கேரட்டு, முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா குக்கார அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்தமாரி ஜஸ்ட் தோசை கரண்டியால் திருப்பி போட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கோதுமை அடை வந்து சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதோட தேங்காய் சட்னி இல்லாட்டி கார சட்னி வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் அதில் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.